பீடமுறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. Hi everybody, this is Everest Masala வழங்கும் அஞ்சரை பெட்டி. It's me, Surya. நான் இருக்கக்கூடிய இடம் காரைக்குடியில் செட்டிநாடு அப்படிங்கிற இடத்துல நான் இருக்கேன். செட்டிநாடு அப்படின்னாவே ரெண்டு விஷயங்கள் ஃபேமஸ். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட். பட் ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கட்டிடக்கலைக்கு சான்ஸாக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை செட்டியார் அவர்களுடைய அரண்மனை தான் இப்போ அந்த வாசலில் நிற்கிறேன் நான். ஸோ கிட்டத்தட்ட 3 ஏக்கர் பரப்பளவு. கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வயசு பார்த்தீங்கன்னா சுமார் 150 ஆண்டுகள் ஆகுதாமா. 3 ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட 100 அறைகள் இருக்காமல் இந்த வீட்டில். ஸோ 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸ் மார்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்திருக்காங்க. ரொம்ப கலைநயமிக்க இந்த வீடு இருக்கக்கூடிய இந்த அழகான இந்த ஊரில் தான் இன்னைக்கு குக்கிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடு எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக கட்டமைப்போடு இருக்கோ அதே அளவுக்கு. ஸோ நிகழ்ச்சி போக நான் தயாராக இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ பார்க்கக்கூடிய செக்மெண்ட் நம் நாட்டு சமையல். குக் பண்ணுறதுக்காக மேம் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள சிரிச்சபடியே வெல்கம் பண்ணிடலாம். ஹாய்மா, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பெயர்? மலர். மலர். மலர் விழி, மலர் கொடி இந்த மாதிரி விதா இருக்கா? மலர் கொடி. எனக்கு கொடிங்கிறது பிடிக்கலக்கா, மலர்னு சொல்லிக்கிறேன். ஓ, கொடி பிடிக்கலையா? ஏன் கொடி? அதனுடைய சென்டிமெண்டா கொடிங்கிறது நான் ஃபீல் பண்ண வச்சுக்க விரும்பல, அதனால ஷார்ட்டா மலர் அப்படின்னு வச்சிட்டீங்க. ஓகே மலர் மேடம், இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போறோம்? கந்தரப்பம். கந்தரப்பம். ஓகே, கந்தரப்பம் சமைக்கிறதுக்கு இன்னைக்கு தான் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறதுனால காரைக்குடியுடைய ஸ்பெஷல் ஃபுட் நம் நாட்டு சமையல்ல இப்போ கந்தரப்பம் செய்ய போறோம். இது சமைக்கிறதுக்கு முன்னாடி செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துருங்க. கந்தரப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கரிசி, கந்தரப்ப மாவு, பச்சரிசி, ஆயில், வெந்தயம், உளுந்து, ஏலக்காய், தேங்காய் துருவல், வெல்லம். ஓகே, சூப்பராக என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் அளந்து போட போகிறோம் இல்லையா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அழக ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அழக போகிறோம் இல்லையா? இந்த ஆழக்கில் என்ன பண்ணியிருக்கோம்னா பச்சரிசியும் புழுங்கலரிசியும் சேம் கண்ணு நம்ம அளந்துருக்கோம். அதாவது தலையில் தட்டி உளுந்து எடுத்து கோபுரம் மாதிரி வச்சு பவுலில் கொட்ட போகிறோம். பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் அளந்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பச்சரிசிங்களா? புழுங்கல் அரிசி. ஓகே. அடுத்தது வந்துட்டு இது பச்சரிசி. பச்சரிசியும் அதே மாதிரி இதே ஆளாக்கில் அளந்து தலையில தட்டி உளுந்த கோபுரம் மாதிரி வச்சு ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா? ஓகே. பட் இப்போ வந்து நம்ம உளுந்து வந்து தனியாக தான் நம்ம ஆட் பண்ண போறோம் இல்லையா? ஒன்னாவே ஆட் பண்ணிக்கலாம். ஓ, இப்போ உளுந்து வந்து எவ்வளோ? 2 டீஸ்பூன் போடணுமா? 1/4 உலக்கு. ஓகே. இது நல்லா கிளறிக்கணுமா? கிரைண்டர்ல அரைக்கணும். அப்படி இல்லைன்னா மிக்ஸில அரைச்சிக்கலாம், தப்பு இல்லை. ஓ, கிரைண்டர்லனா மிக்ஸில அரைச்சிக்கலாம். சரி, ஓகே. நம்ம என்ன பதத்துக்கு அரைக்கணும்? ரொம்ப வந்து நைஸா அரைச்சிக்கலாம், 1/4 பதத்துக்கு. சோ தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப கொரகொரனா அரைக்க கூடாது, ரொம்ப நைஸா அரைக்க கூடாது. அப்படியே. சோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா பச்சரிசி, புழுங்கல் அரிசி, வெந்தயம், உளுந்து இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். சோ இது கூட வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இத ஒரு அரை பதத்துக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் துருவல், வெல்லம் இருக்கு, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கக்கூடிய பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து, வெந்தயம் இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கோம். 2 அரிசியும் ஒவ்வொரு டம்ளர் எடுத்திருக்கோம். இதுல வந்துட்டு நம்ம எவ்வளவு தேங்காய் துருவல் போடணும், எவ்வளவு வெல்லம் போடணும்? இது ஈக்குவலண்டா வெல்லம் போடணும். அரிசியோட அளவு ஏத்தவோ அதுக்கு வெல்லம் போடணும். வெல்லம் போடணும். 2 உலக்கு அரிசி அப்படின்னா 2 உலக்கு வெல்லம். தேங்காய் வந்து 1 மூடி போதும். 1 மூடி போதும். ஓகே. சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஊற வச்ச அரிசி, வெந்தயம், உளுந்து இதை ஒரு அரை பதத்துக்கு அரைச்சிட்டு அது கூட இந்த தேங்காய் வெல்லத்தையும் நம்ம ஆட் பண்ணி அரைக்க போறோம் இல்லையா? கரெக்டா இருக்கா? இப்போ தண்ணி வேணும் இல்லைங்களா? எவ்வளவு ஊற்றணும்? அப்படியே நீங்க கலக்கிட்டே இருங்க, எவ்வளவு வேணும் பாருங்க. போதுங்களா? ஓகே. கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். சப்போஸ் தண்ணியா அரைச்சிட்டோம்னா என்ன பண்றது? அப்புறம் வந்து ஏதாவது ரவை ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா பச்சரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் அந்த பதம் மாறாது இல்லையா? ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? கடாய் அடுப்பில் வைக்க போகிறோமா? ஓகே. ஓகே. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓகே. கடாயும் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் வேணுங்களா? இவ்வளோ எண்ணெய் வேணுமோ? ஆமாம் சார். இதுக்கு வந்து அந்த பணியாரம் வந்துட்டு மிதக்கிற அளவுக்கு இருக்கும். மிதக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா காயணுங்களா இல்லை அரை பதத்தில் இருந்து? நல்லா எண்ணெய் காயணும். நல்லா காயணும். வந்துருச்சா? ஓகே. வந்துருச்சா?
இப்போ எண்ணெயில வந்து இந்த மாவு பிரியாது. பிரியாது. அதுக்கு ஸ்பெஷலா நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. அது எண்ணெய் வந்துட்டு அந்த மேல வரும்போது அது எண்ணெய் மேல இப்படி எடுத்து விடணும். எண்ணெய் மேல எடுத்து விடணுமா? ஆமா, பணியாரத்து மேல எண்ணெய் அள்ளி ஊத்தணும். ஓகே. சோ நல்ல வேகக்கூடிய பதம் வந்துட்டு இருக்கு இல்லையா? இந்த டிஷ் வந்து உங்க வீட்ல யார் விரும்பி சாப்பிடுவாங்க? என் பெரிய பொண்ணு வந்துட்டு பிஏ படிக்கிறா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே? அவங்க ரெண்டு பேர் என்ன? எம் ஸ்ரீ சத்யா, ஸ்ரீராம். ஸ்ரீ சத்யா. ஓகே. சோ இப்போ என்னன்னா ஒன்னு தான் நீங்க போட்டுருக்கீங்க, இன்னும் 2 ஊத்திருங்க. நாம உங்க பொண்ணையும் கூப்பிட்டுக்கலாம் டேஸ்ட். ஓகேவா? கண்டிப்பா சார். ஓகே, அவ்வளவுதான். நம்மளுடைய கந்தரப்பம் சுட சுட தயாராகிட்டே இருக்கு. அதை பொரிச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா சுட சுட ரெடி இல்லைங்களா? டேஸ்ட் பண்ணதுக்கு வந்து உங்களுடைய பொண்ணு வர போறாங்க, ஸ்ரீ சத்யா வர போறாங்க. ஆமா. ஸோ அதுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ்ல நம்மளுடைய கந்தரப்பம் ரெடி ஆயிடும். பட் அதுக்குள்ள ஒரு சின்ன ரீகா பார்த்துட்டு வந்துருங்க. கந்தரப்பம் செய்ய ஒரு பவுல்ல புழுங்கல் அரிசி, பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் ஊற வச்சிருக்கோம். அதை அளந்து போட்டுக்குங்க. அப்புறம் அது கூட தேங்காய் துருவல், வெல்லம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கங்க. கிரைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் விட்டுக்குங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த கிரைண்ட் பண்ண அந்த மாவை நம்ம பணியாரம் மாதிரி ஊற்றி எடுத்து சுட சுட சர்வ் பண்ணனா இனிப்பான கந்தரப்பம் ரெடி. இங்கே நம்முடைய கந்தரப்பம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. பட் எனக்கு ஒரு டவுட்டு, சத்யா மட்டும் தானே வராங்கன்னு சொன்னீங்க? அவங்க தம்பி நானும் வரும்னு சொல்லிட்டு அதான். ஓகே, எங்களுக்கு வேறு அது பத்தாது. 5 இருக்கு சார், நீங்கள் எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. பங்கு கம்மியாகுமே யோசிக்கிறோம் நாங்கள். சரி, ஓகே. சொல்லுங்கள் சத்யா, என்ன பண்ணுறீங்க? பி தேர்ட் இயரா? ஸ்ரீராம், நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஸ்ரீராம்? 6th. நல்லா படிக்கிறீங்களா? ஓகே, சூப்பர். அம்மா அடிக்கடி செய்வாங்களா? அது டேஸ்ட்டாக இருக்குமா? இன்றைக்கி இப்போ என்ன பண்ணுவீங்க, 2 பேரும் சாப்பிட போகிறீங்க. சரியா? சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அண்ணாட்ட சொல்ல போகிறீங்க. ஓகேவா? நீங்களும் எடுத்துக்க. இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை பரவாயில்ல, எங்களுக்கு ஒன்று கம்மியானாலும் போடலாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இது வந்து நானும் அதை டேஸ்ட் பண்ண போகிறேன். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். எப்படி இருந்தது ஸ்ரீராம்? நல்லா இருக்கா? அவனால பேச முடியல, பாவம். அவன் பிஸியாக கைக்கும் வாய்க்கும் வேலை கொடுத்துருக்குறான். பெரிய பொண்ணுகிட்ட கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா? ஓகே ஓகே, சூப்பர். ஸ்ரீராம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பிஸியாக இருக்கிறான். ஓகே ஓகேம்மா, 2 பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ஒப்பீனியன்லாம் சொன்னதுக்காக. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காரைக்குடியினுடைய ஸ்பெஷல் நன்னாட்டு சமையலில் கந்தரப்பம் அப்படிங்கிற ஒரு அழகான டிஷ்ஷை நம்மளுடைய அஞ்சரைப்பட்டி ஷோவில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணதுக்காக உங்களுக்கும் பெரிய நன்றிகள். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய அஞ்சரைப்பட்டியில் கந்தரப்பம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி டேஸ்ட்ஃபுல்லான செக்மெண்ட் நிறையா இருக்குது, எங்கேயும் போயிடாதீங்க. இன்னைக்கு உணவே மருந்தில் ஒரு ஹெல்த்தியான டிஷ் பண்ணி காமிக்க போகிறோம் உங்களுக்காக. திஸ் இஸ் கால்ட் பர்மி பராத்தாஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். கோதுமை மாவு, ஊற வைத்த பச்சை பயிர், வெங்காயத்தாள், எவரெஸ்ட் கரம் மசாலா, எவரெஸ்ட் சில்லி பவுடர், எவரெஸ்ட் பெருங்காயத்தூள், உப்பு, எண்ணெய். ஸோ இது பர்மி பராத்தாஸ். இது வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் டயபெட்டிக் டயட் இதுன்னு சொல்லி கூட சொல்லலாம். இதில் வந்துட்டு வெறும் கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பச்சை பயிரும் ஸ்ப்ரிங் அனியன்ஸ் ஆர் வெங்காயத்தாள் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த பராத்தாஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் நியூட்ரிஷியஸ் பராத்தா. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கோதுமை மாவை பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ கோதுமை மாவு அண்ட் அதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ரெகுலராக சப்பாத்திக்கு பராத்தாக்கு பசைகிற மாதிரியே தான் இதுவும். ஸோ உப்பு, தேவையான அளவு தண்ணி, ஸோ கோதுமை மாவை நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதோட ஃபைபர் கண்டென்ட் வந்துட்டு அதிகமாக போகுது. அரிசி மாவோ இல்லை மைதா மாவோ யூஸ் பண்ணல. ஸோ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஊற்றிக்கலாம். அண்ட் இது ஒரு டிப்பிக்கல், இட்ஸ் அ நார்த் இண்டியன் டிஷ். அது பர்மி பராத்தாஸ் பேர் தான், பட் ஐ குடன்ட் ஃபைண்ட் ஏன் அப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் எனிவே இட் இஸ் அ வெரி ஹெல்த்தி டிஷ். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயத்தாள், பயிர், பச்சை பயிர், இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்குது. நம்ம வெங்காயத்தாள் பற்றி நிறையவே பேசியிருக்கோம். இட் இஸ் அ வெரி வெரி ஹெல்த்தி ஆன்டி கார்சினோஜன். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. ஸோ போனுக்கும் நல்லது, மசில்ஸ்க்கும் நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது we are using the மூங் தால். அண்ட் எப்போவுமே கொஞ்சம் பச்சையாக எந்த வெஜிடபிள்ஸும் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் அதோடைய கண்டென்ட், அதோடைய நியூட்ரிஷியஸ் கண்டென்ட் வந்துட்டு
அழியாமல் இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் வந்துட்டு வேக வச்சது ஹாஃப் வேக்காடோ இல்லை கொஞ்சமாக வேகாலும் சாட்டே பண்ணாலும் அதோடைய அந்த நியூட்ரிஷன் வேல்யூ வந்துட்டு டெஃபினெட்லி கொஞ்சம் குறையும். ஸோ இந்த மாதிரி ராவாக எப்பப்பெல்லாம் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியுமோ அப்போல்லாம் வந்துட்டு நம்ம ரா வெஜிடபிள்ஸ், ரா ஃப்ரூட்ஸ், ரா தால்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பராத்தா மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வச்சுட்டு நம்ம இப்போது இது உள்ளே வைக்க போகிற ஃபில்லிங்கை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் டிஷ். இது வந்துட்டு ஒரு ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், லஞ்ச் பாக்ஸ் மெனுவாகவும் கொடுக்கலாம். ஸ்நாக் பண்ணுறவங்க, டயட் பண்ணுறவங்க, ரொம்ப சாப்பிடக்கூடாது, வெயிட் கான்ஷியஸாக இருக்கவங்க, எவ்ரிபடி எல்லாருமே வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இது உள்ள ஸ்டஃப், இந்த பராத்தாக்கு ஸ்டஃப் பண்ணுறது ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊற வச்சுருக்க பச்சை பயிர் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். ஓகே, அது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது நம்ம வெங்காயத்தாள். ஓகே, இந்த வெங்காயத்தாளை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். very very finely chopped. So this ready. Okay, so நம்ம வெங்காயத்தாளை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு we are going to add the spices. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ginger, garlic இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் வெரி plain பராத்தா. நான் ஆட் பண்ண போகிறது கொஞ்சம் எவரெஸ்ட் பெருங்காயத்தூள், கொஞ்சம் எவரெஸ்ட் கரம் மசாலா அண்ட் கொஞ்சம் எவரெஸ்ட் சில்லி பவுடர் அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ வெரி வெரி சிம்பிள். இந்த ஃபில்லிங் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா கூட, மாவு ரெடியாக வச்சுருந்தீங்கனாலும் இட்ஸ் வெரி குவிக் டு மேக் திஸ். ரொம்ப சீக்கிரமாக இதை நம்ம பண்ணிடலாம். ஸோ see this is our filling. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம பராத்தாவை ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளார் போட்டுக்கிறேன். ஸோ மேபி இதில் 2 பண்ணலாம். அண்ட் இதோடைய பியூட்டி என்னென்னா only 100 calories. ஒரு பராத்தாவில் only 100 calories which is very very less. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 0.5 grams of fiber இருக்குது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 4 grams of protein இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் அ வின் வின் சிச்சுவேஷன் வித் எவ்ரி திங். இதை நீங்கள் வெறும் plain yogurt கூட சாப்பிட்லாம். இதுக்கு எதுவும் சைட் டிஷ் இருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங்கை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு தடவை ரோல் பண்ண போகிறோம். ஸோ as usual we will roll it. ஒரு பாக்கெட் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு you can start rolling it. அண்ட் மாவு வந்துட்டு ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம திருப்பியும் அழுத்தி அதை ரோல் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ யூஸ்வல் பராத்தாக்கு சப்பாத்திக்கு பிசைகிற பதத்தில் பிசைஞ்சிக்கிட்டா போதும். ஓகே, கொஞ்சம் ஃப்ளார் போட்டுக்கிறேன் அகேன். கொஞ்சம் திக்காக தான் வரும் இது. அண்ட் இதுக்குள்ளவே வந்துட்டு உங்களுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு செப்பரேட்டாக தேவைப்படாது. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். இப்போ நம்மளோட ஒரு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இன்னொன்னையும் ரோல் அவுட் பண்ணிக்கலாம். And we start rolling it out. So இன்னும் கொஞ்சம் stuffing. ஸோ மறுபடியும் இப்போ ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் பராத்தாஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் ஹேவ் டு பி கம்ப்ளீட் ரவுண்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இட் கேன் பி இர்ரெகுலர். ஸோ இதே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் கம்பு மாவு யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். இட் கம்ஸ் அவுட் குட். ஓகே,
ஸோ நம்மளோட 2 பராத்தாவும் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தவாவில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, தவா சூடான உடனே we going to start doing the parathas. ஆயில் கொஞ்சம் வேணும், just a little bit of oil கொஞ்சம். இப்போ நம்ம பராத்தாஸை போட்டுடலாம். அகெயின் இதை வந்துட்டு எதுவும் சைட் டிஷ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் இஃப் யூ வாண்ட், பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் யோகர்ட், தயிர் யூஸ் பண்ணலாம். கெட்டி தயிர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 சைடும் நீங்கள் நல்லா சுட்டு எடுத்தீங்களா உங்களோட பர்மி பராத்தாஸ் வில் பி ரெடி. இதை நான் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பார்த்துருவாங்க. பர்மி பராத்தாஸ், ஒரு பவுலில் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு சின்ன பவுலில் ஊற வச்ச பச்சை பயிறு, பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தாள், எவரெஸ்ட் பெருங்காயத்தூள், எவரெஸ்ட் கரம் மசாலா, எவரெஸ்ட் மிளகாத்தூள் அண்ட் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஊற வச்ச கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி அதுக்குள்ளே இந்த ஃபில்லிங்கை வச்சு பராத்தா மாதிரி தட்டிக்கங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 2 சைடும் பராத்தாவை சுட்டு எடுத்திங்கன்னா பர்மி பராத்தாஸ் ரெடி. Anyways, பர்மி பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு ரீகேப் பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான டிஷ் இது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங்கான டிஷ்ஷோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, this is கற்பகம் signing off. பட் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, இன்னும் பல ரெசிபீஸ் எவரெஸ்ட் மசாலாஸ் அஞ்சரை பெட்டியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டேக் கேர் வியூவர்ஸ். இப்போ நான் பார்க்கக்கூடிய செக்மெண்ட் சமைப்போம் பரிமாறுவோம். குக் பண்ணுறதுக்காக மேம் வந்திருக்காங்க, ரொம்ப பவ்யமாக இருக்காங்க. ஆனால் சமைக்கக்கூடிய டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே, உங்கள் பேர்? சுஜாதா. சுஜாதா மேம். நிறைய கதைகள் எழுதுவீங்களோ? அதெல்லாம் இல்லை. ஓ, நீங்கள் அந்த சுஜாதா இல்லையா? ஓகே, உங்கள் நேட்டிவே காரைக்குடியா? கும்பகோணம் நேட்டிவ். கும்பகோணம் நேட்டிவ். ஓகே, இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட்டில் வந்துட்டு எந்த டிஷ் செய்ய போகிறீங்க? கிராப்லாம் வச்சுருக்கீங்களே. நண்டு பிரியாணி செய்ய போகிறோம். நண்டு பிரியாணி செய்ய போகிறீங்க. ஓகே, நண்டு பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ செய்ய தேவையான பொருட்கள் மெயின் கிரேண்ட் உங்களுக்கு தெரியும். பட் சைடில் என்னென்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துருங்க. நண்டு பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: நண்டு, அரிசி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தேங்காய் விழுது, நெய், தேங்காய் பால், அரைத்த தக்காளி, புதினா, எவரெஸ்ட் மிளகாய்த்தூள், உப்பு, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், எவரெஸ்ட் மிளகுத்தூள். தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஓகே, உங்கள் கிராப் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். இது உங்களுடைய ஸ்பெஷல் டிஷ். அது ஸ்பெஷல் கிடையாது. ஸ்பெஷல் கிடையாது. நீங்கள் அஞ்சரை பெட்டிக்காக சமைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஹீட் ஆன உடனே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் மேம்? ஆயில், நெய். நெய்யா? ஓகே. ஸோ இந்த நண்டு பிரியாணி வந்து நம்ம நெய்யில் தான் செய்வோமா இல்லை நல்லெண்ணையும் நெய்யும் சேர்ந்து? ஓ, நல்லெண்ணையும் நெய்யும் ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓ, ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி கேள்விப்படுறோம். பார்ப்போம் இன்னைக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மசாலா பொருட்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம அதில் வந்து பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம். இது என்ன தூள்? ஏலக்காய் தூளா? இல்லை, சோம்பு பொடி. சோம்பு பொடி. மற்றதெல்லாம்? மற்றது பட்டை, கிராம்பு, ஏலக்காய். ஓகே, இதெல்லாம் போட போகிறோமா? ஓகே. ஓகே, இது கொஞ்சம் அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம அதை கிளறிக்கணும் இல்லையா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்பயே போட்டுருணுமா? ஆமாம். நல்லா கொஞ்சம் ட்ரையும் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆமாம். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆட் பண்ணோம்? வெங்காயம். வெங்காயமா? இதில் எவ்வளோ கிராம் ரைஸ் இருக்குது, எவ்வளோ கிராம் கிராப் இருக்குன்னு தெரியுமா? 300 கிராம் ரைஸ் இருக்கு. 300 கிராம் ரைஸ் இருக்கு. ஓகே. 300 கிராம் வந்து கிராப். ஓ, சேம். சேம். 50-50. 50-50. ஓகே. ஸோ 300 கிராம் ரைஸ், 300 கிராம் கிராப் உண்டான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது அஞ்சரை பெட்டிக்காக நீங்கள் வெஜ்ஜாக இருந்தாலும் எங்களுக்காக கிராப் பிரியாணி சமைக்கிறீங்க. ஸோ இது கண்டிப்பாக சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட் அப்படின்னா டேஸ்ட் பண்ணுறதுக்காக யாரோ ஒரு சீஃப் கெஸ்ட் நாங்கள் கூப்பிடுவோம் இல்லையா? உங்கள் வீட்டிலேருந்து யார் வர போகிறாங்க? சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, யாராவது சிரிச்சுக்கிட்டே வருவாங்களோ? நீங்களே சாப்பிட்டு பாருங்க. ஓகே, நான் டேஸ்ட் பண்ணுறேன். நான் டேஸ்ட் பண்ணாமல் போக மாட்டேன். பட் இந்த செக்மெண்ட்டில் நம்ம வீட்டிலேருந்து யாராவது வரணுமே, யாராவது வருவாங்க அப்படி தானே? ஆமாம். ஆமாம், வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. இது ஓரளவுக்கு பொன்னிறம் ஆயிடுச்சா? வேறு என்ன ஆட் பண்ணணும்? தேங்காய் அரைச்ச மசாலா. தேங்காய் அரைச்ச மசாலா. இது தேங்காய் அரைச்ச மசாலா என்னென்ன இருக்குதுல்ல? அதில் ஒரு பட்டை, கொஞ்சோண்டு ஏலக்காய். ஓகே. அது முந்திரி பருப்பு பேஸ்ட் கொஞ்சம். முந்திரி பருப்பு பேஸ்ட், பட்டை, ஏலக்காய், நார்மலாக தேங்காய் துருவி அரைச்சிருப்போம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகணுமா? ஆமாம். மோஸ்ட்லி இன்க்ரீடியன்ஸ்லாம் இன்னும் நிறைய ஆட் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா? ஆமாம். நெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட் புதினா, ஓகே. பச்சை மிளகாய். எப்பவுமே கொஞ்சம் ஸ்பைசியாக தான் செய்வீங்களா? நான்வெஜ் வந்து ஸ்பைசியாக செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அடுத்து கருவேப்பிலை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறோம்? நெக்ஸ்ட் மிளகுத்தூள். மிளகுத்தூளா? அடுத்து தக்காளி அரைச்சு விடு. இது வெறும் தக்காளி தான் இல்லையா? ஆமாம். எத்தனை தக்காளி இருக்கும்? ஒரு 3 தக்காளி. 3 தக்காளி. இந்த தக்காளி அரைச்சி விழுது ஆட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? தக்காளி வந்து எல்லா ரைஸோட வந்து மிக்ஸ் ஆகும், டேஸ்டாக இருக்கும். ஓகே. ஸோ இன்னும் வந்து நம்ம உப்பு போடணும், மிளகாய் தூள் சேர்க்கணும். இப்போ உடனே போட்டுருவோம். ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இப்போ மிளகாய் தூளும் போடுறோம். இவ்வளவா? நீங்கள் வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால டேஸ்ட் பண்ணுறவங்க நிலைமையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? சரியா இருக்கும். ஏன்னா கூட நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணுறதுனால வந்து காரம் சரியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ உப்பு சேர்க்கணும். இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம தேங்காய் துருவலையும் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம், தேங்காய் பாலையும் ஆட் பண்ணுறது. ஆமாம், டேஸ்ட்டுக்காக. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த கிரேவி டைப்ல இருக்கு. ஓ கரெக்ட். இந்த அரிசி சரியா நண்டு எல்லாம் சேர்க்க சரியா வந்துரும். ஓகே. தேங்காய் பால் இப்போ ஆட் பண்ணியாச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ மெயின் இன்கிரியன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிராப் ஆட் பண்ணுவோம். ஆமாம், இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிராப் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கர்ல ரைஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். ஓ இப்போ ரைஸையும் போட்டு மிக்ஸ் இதுலயா குக்கர்ல போட்டுக்கலாம். ஸோ இதை மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ குக்கர் வேணும் இல்லையா? ஆமாம். ஓகே. இப்போ இதில் தண்ணி எதாவது ஆட் பண்ணணும்? தண்ணி ஆட் பண்ணணும். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஆமாம். இப்போ நம்ம இதில் ஒரு 3 கப் தண்ணி வருமா? 3 கப் வரும். 3 கப் வரும். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணணுமா? ஆமாம். இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து மசாலா கலவையை சேர்க்கணும். இதுக்கு கிராப் ஆட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே நம்ம சேர்க்கணும். ஓகே. பாஸ்மதி ரைஸ் மேம் அது? ஆமாம். ஓ எப்பவுமே பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நார்மலாக ஊற வைக்கிறத விட கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும். நார்மலாக 1 கப் ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஆமாம். இது கூட வந்து மசாலா கலவை அப்புறம் கிராப் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குக் நல்லா ஆகணும். இல்லை, தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஓகே சூப்பர். ஸோ இது எவ்வளோ விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்? இது வந்து 1 விசில் வந்தால் போதும். 1 விசில் வந்தால் போதுமா? கிராப் நல்லா அது குக்கர் லைட்டாக கொஞ்சம் வேக வச்சு தான் எடுத்திருக்கேன். எப்பவுமே வேக வச்சு தான் ஆட் பண்ணுவீங்களா? ஆமாம். ஓகே. அது வேக வைக்கும்போது கூட ஏதோ மஞ்சத்தூள் போட்டுட்டு. ஆமாம். ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேணும். ஓகே. ஒரு விசில் வர வரைக்கும், அதாவது இது வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிராப் ரெடி ஆகிடும். பட் இன்னைக்கு வந்து யார் டேஸ்டிங் பண்ண வர போகிறாங்க? சுஷ்மிதா. சுஷ்மிதா யாரு? ஃப்ரெண்ட்ஸோட டாட்டர். ஃப்ரெண்டோட டாட்டரா? ஓகே. ஒரு குட்டி பொண்ணு தான் வர போகிறாங்க சுஷ்மிதா, பெரிய சீஃப் கெஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ரீகேப் பார்க்க போகிறோம். நண்டு பிரியாணி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுங்க. பேன் ஹீட் ஆனதும் நெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்புத்தூள், கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் ஒன்றா போட்டுருங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம், தேங்காய் அரைச்ச அந்த மசாலா, புதினா, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, மிளகுத்தூள், டொமேட்டோ பியூரி, மிளகாய்த்தூள், உப்பு, தேங்காய் பால் இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட நம்ம நண்டையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு அரிசியும் போட்டுட்டு அந்த மசாலா கலந்த நண்டையும் அதில் போட்டு நல்லா வேக வச்சு சர்வ் பண்ணோன்னா நண்டு பிரியாணி ரெடி. வியூவர்ஸுடைய சமைப்போம் பரிமாறுவோம் செக்மெண்ட்டில் நண்டு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணுறதுக்காக பெரிய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ரொம்ப பயந்து போய் வந்திருக்கீங்களே யாக்குட்டே, பயந்துருக்கீங்களா? சரி மைக் கிட்ட வச்சுட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சுஷ்மிதா. சுஷ்மிதா சென் உலக அழகியா நீங்கள்? உலக அழகியா நீங்கள்? என்ன படிக்கிறீங்க?
4th ஸ்டாண்டர்டா? ஆண்டி நல்லா தெரியுமா உங்களுக்கு? அம்மாவோட ஃப்ரெண்டா அவங்க? ஓகே, இன்றைக்கி உங்களுக்காக நண்டு பிரியாணி ரொம்ப பிடிக்குமாமே, அப்படியா? ஓகே, ஸோ உங்களுக்காக சமைச்சிருக்காங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஓகே, அப்போ நீங்களும் டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் சமைச்சதுக்கும் இப்போ சமைச்சதுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் நீங்கள் வந்து பியூர் வெஜ்னு சொல்லிட்டீங்க இல்லையா, நீங்கள் ரைஸ் மட்டும் எடுத்துக்கங்க. பாப்பாவும் ரைஸ் எடுத்துக்கிட்டோம், நானும் எடுத்துக்கிறேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? ஓகே, சூப்பர். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. எங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு சுவையான டிஷ் செஞ்சு காமிச்சதுக்காக. உங்களுக்கும் தேங்க்ஸ் சுஷ்மிதா. எங்களுக்காக வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் டைம்லாம் உங்களுக்கு இருக்குது, பட் எங்களுக்காக நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணதுக்காக. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. பெட்டி அறுசுவையில் ஒரு சுவை. நான் உங்கள் செஃப் விஜயகுமார் ஃப்ரம் டிஜிஸ் கிரிஸ்லஸ். நான் இப்போ உங்களுக்கு பண்ண போகிற டிஷ் டோஃபு ஆன் ஸ்டிக்ஸ். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: டோஃபு ஆன் ஸ்டிக்ஸ் செய்ய தேவையான பொருட்கள்: முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஆயில், எவரெஸ்ட் கரம் மசாலா, ஹனி, சில்லி ஃப்ளேக்ஸ், எவரெஸ்ட் க்ரஷ் பெப்பர், கட்டி தயிர், கேப்சிகம், ஆனியன், சில்லி பவுடர், சால்ட், பட்டர். செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. நம்ம இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பவுல் எடுத்துகிட்டு நான் மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன் டோஃபுவை. இதில் தேவையான அளவு கட்டி தயிர் யூஸ் பண்ணிக்கிறோம். கட்டி தயிரில் சில்லி பவுடர், எவரெஸ்ட் மசாலா சில்லி பவுடர் தேவையான அளவு, கரம் மசாலா கொஞ்சம், சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் சாப் பார்ஸ்லி. நாம கொத்தமல்லி வேணும்னா கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் க்ரஷ் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இந்த மேரினேஷன் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச டோஃபுவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். டோஃபுன்றது நம்ம சோயா மில்க்ல இருந்து பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட். இப்போ டோஃபு போட்டிருக்கேன், நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் கட் பண்ணி வச்ச ஆனியன் டைஸ், கேப்சிகம் டைஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஒட்டணும். இப்போ இதில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறதுனால சில்லி பவுடர் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டோஃபு உங்களுக்கு எல்லா மார்க்கெட்லேயும் வெளியே கிடைக்கும். சோயா மில்கை நல்லா காய்ச்சிட்டு அதில் வினிகர் ஊற்றி கர்டல் பண்ணால் உங்களுக்கு டோஃபு ரெடி ஆகிடும். இப்போ இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பவுலில் இந்த டோஃபுவை இப்போது இந்த மாதிரி ஸ்கீவர் ஸ்டிக்கில் நம்ம அதை பண்ண போகிறோம். இப்போ இதில் ஸ்கீவர் ஸ்டிக்கில் பட்டரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு டிஷ் ரெடி ஆகி சர்வ் பண்ணும்போது ஒட்டிக்காது உங்களுக்கு. ஸோ ஈஸியாக வெளியே வரும் சாப்பிடும்போது. இப்போது இந்த பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சர்வ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை வெஜிடபிள் உள்ளே ஸ்டக் ஆகிட்டு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் பட்டர் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். லைட்டாக அப்ளை பண்ணால் போதும், நிறைய பண்ணணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை. கீவர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வெஜிடபிள் இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த 3 விதமான கேப்சிகம் கட் பண்ணி வச்சுக்கணும். மார்க்கெட்டில் இந்த கேப்சிகம் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லோ, ரெட்டு, க்ரீனு. இந்த 3 கேப்சிகம் போடுறதுனால உங்களுக்கு டிஷ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிஷ் வந்து குழந்தைங்க முதல் முதியோர்கள் வரை எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். ஏன்னா மேரினேஷன் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் மேரினேஷன் தான் போட்டிருக்கோம்.
இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்கீவர்ஸை நான் ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான க்ரீமி நட் சாஸ் பண்ண போகிறோம். முதல்ல சாஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிக்ஸ் குக் பண்ணலாம். ஓகே, கடாயை பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். ஆயில் சூடான உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற நட்ஸ் அதில் போட போகிறோம். இந்த சாஸ் வந்து ஒரு க்ரீமியாக ரிச்சாக இருக்கக்கூடிய ஒரு சாஸ். இதை நல்லா மிக்ஸ் நட்ஸ் நான் போட்டு குக் பண்ணிக்கிறேன். இது உடம்புக்கு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் போட்டு சாஸ் பண்ணுறதுனால க்ரீமியாக இதில் தேன் வேறு ஊற்ற போகிறோம். ஸோ ரிச்சாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாஸ். இந்த வெறும் சாஸை கூட குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சாஸ் இது. இப்போது நட்ஸ் குக் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம் வெளியில், ஏன்னா ஓவர் திக் ஆகிடும் சாஸு. இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சாஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஹனி ஊற்றி ஃபினிஷிங் கொடுக்க போகிறோம். ஹனி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ஹனி வந்து மற்ற ஃப்ளேவரோட டொமினேட் பண்ணிடும். இப்போ சாஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓரமாக வச்சுக்கலாம் அதை. இப்போ நம்ம டோஃபுவை குக் பண்ண போகிறோம். இதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ டோஃபுவை வச்சு குக் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி ஸ்கீவரில் வச்சுருக்கோம். இந்த டோஃபு குக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த டோஃபுவை கிரில்லில் குக் பண்ணிங்கன்னா அந்த கிரில் மார்க்கோட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நம்ம வீட்டில் சாதாரணமாக பண்ணுறதுனால இந்த ஸ்கீவரில் வச்சு பேன்லேயே குக் பண்ணிக்கிறோம். நம்ம சிம்மில் வச்சிடலாம் கொஞ்சம், ஏன்னா கருகிடக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில். இந்த அளவு குக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டோஃபு ஆன் ஸ்டிக் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது பிளேட்டில் வச்சு கார்னிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வந்துடலாம். டோஃபு ஆன் ஸ்டிக் பண்ண ஒரு பவுலில் தயிர், எவரெஸ்ட் சில்லி பவுடர், எவரெஸ்ட் கரம் மசாலா, சாப் பார்ஸ்லி, சாப் கொரியாண்டர், எவரெஸ்ட் க்ரஷ் பெப்பர், சால்ட் போட்டு மேரினேஷன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் கட் பண்ணி வச்ச டோஃபு, ஆனியன் டைஸ், கேப்சிகம் டைஸ் எல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். ஸ்கீவர் ஸ்டிக்கில் பட்டர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த கட் பண்ணி மேரினேட் பண்ண வெஜிடபிள்ஸ், டோஃபு எல்லாம் சேர்த்து அதில் ஸ்டிக் பண்ணுறோம். தனியாக ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில், மிக்ஸ்டு நட்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம், சில்லி ஃப்ளேக்ஸ், ஹனியெல்லாம் ஊற்றி மிக்ஸ்டு நட் சாஸ் பண்ணிக்கணும். இன்னொரு பேனில் ஆயில் ஊற்றி இந்த மேரினேட் பண்ண டோஃபுவை குக் பண்ணிக்கலாம். பிளேட்டில் குக் பண்ண டோஃபுவை எடுத்து வச்சு மேலே மிக்ஸ்டு நட் சாஸ் ஊற்றினா நமக்கு டோஃபு ஆன் ஸ்டிக் ரெடி. ரீகேப் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த டிஷ் எப்படி வந்துருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டோஃபு சூப்பராக குக் ஆகிருக்கு. கரெக்டான டெண்டர்னஸ் இருக்குது. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அதை
க்ரீமி சாஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. நாளை இதே மாதிரி இன்னொரு சூப்பர் டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயகுமார், டிஜிஎஸ் கிறிஸ்லஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில் நான் உங்க கங்கா. ஸோ இன்னைக்கு என்னோட கிச்சன்ல உங்களுக்காக ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி பண்ணி காட்ட போறேன். ஸோ அது என்னன்னா காய்கறி மசால் வடை. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. முட்டைக்கோஸ், கேரட், பட்டாணி, துவரம்பருப்பு, சோம்பு, பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, கடுகு, கொத்தமல்லி, எண்ணெய். காய்கறி மசால் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சிருக்க கேரட் ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஊற வச்ச பட்டாணி ஆட் பண்ணுறேன். ஊற வச்ச துவரம்பருப்பு ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கிராம்பு ஆட் பண்ணுறேன். பட்டை ஆட் பண்ணுறேன். சோம்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். வடை பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. வடையை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த மிக்சரை வந்துட்டு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வடை மாதிரி தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸோ இது வடை மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம். ஸோ இது 1 by 1 எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இது திருப்பி போட்டோம்னா நம்ம காய்கறி மசால் வடை ரெடி ஆயிடும். இது எப்படி பண்ணுவோன்ற ரீகேப்பை நீங்க பார்த்துட்டு வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு இது நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்ச அந்த மிக்சரை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரைச்ச அந்த மிக்சரை வந்து வடை மாதிரி தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா காய்கறி மசால் வடை ரெடி. காய்கறி மசால் வடை எப்படி பண்ணணும்னு ரீகேப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக். கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். செட்டில் அண்ட் டேக் கேர். மீங்க சைனிங் ஆஃப். பாய். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்முடைய எவரெஸ்ட் மசாலா வழங்கி அஞ்சரைப்படி நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. குக்கிங் எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ அதே போல் குக்கிங்கோடு சேர்த்து அந்த குக்கிங் இன்னைக்கு நடந்த இந்த செட்டிநாடு, காரைக்குடி, கர்நாடகா தான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அழகான பெரிய பெரிய வீடுகளை நாங்களும் ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். பார்க்கவே ரொம்ப ரம்யமான இயற்கை காட்சியாக இருக்குது.
இந்த வீடெல்லாம் பார்க்க பிரமிப்பாக இருக்குது. இதெல்லாம் உள்ளே வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ உறவுக்காரர்கள். அந்த ராஜா முத்தையா அவர்களுடைய வீடு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை செட்டியார் வீடு. அதில் பார்த்தீங்கன்னா டைனிங்கில் ஒரே டைமில் வந்துட்டு 300 பேர் உட்காந்து சாப்பிட்லாமாம்மா. அந்த அளவுக்கு சமையலுக்கு வந்துட்டு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, சமையலுக்கும் உறவுகளுக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அழகான இடத்துல இந்த காரைக்குடி, கானாடுகாத்தான், செட்டிநாடு இந்த ஏரியாக்களில் நம்மளுடைய குக்கிங் பார்த்தோம். ரொம்ப சூப்பரெல்லாம் சமைச்சிருந்தாங்க. காரைக்குடி சொல்லணுமா, அவங்களுடைய ஓன் மேக்கிங் மசாலாவில் செஞ்ச ஒவ்வொரு டிஷ்ஷும் எவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத நான் டேஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்களும் டேஸ்ட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா கிளம்ப போகிறேன். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு மறக்காமல் ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள். நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி அழகான குக்கிங்கில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் சூர்யா. இது எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பெட்டி.